Hi students. Example 3.45 we use a graphical method to solve the following system of the equations. அப்போ first என்ன கொடுத்திருக்காங்க 3x plus 2y equal to 6 equation 1, 6x plus 4y equal to 8 second equation அப்படி கொடுத்திருக்காங்க. First equations நம்ம எடுத்துக்கலாம் 3x plus 2y equal to 6 அப்படின்றது first equation எடுத்துகிட்டு இருப்போம். அந்த 2y as it is அப்படியே இருக்கட்டும், 6 அப்படியே 6 இங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த 3x ப்ளஸ் 3xை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் 3x அப்படின்னு நம்மளுக்கு ஆகுது. ஓகேங்களா, புரிஞ்சிச்சப்போ உங்களுக்கு? அப்போது இது கொண்டு வரும்போது இந்த பக்கம் என்ன ஆகிடும்னா y ஈக்குவல் டு ஒய் அப்படியே போட்டுக்கிறோம், 6 மைனஸ் 3x அப்படியே போட்டுறோம். இந்த 2வை வந்து கீழே டிவைட் பண்ணுறதுக்கு இப்படி கொண்டு வரும். அப்போ டிவைடுக்கு இப்படி கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், கீழே இருக்கிற டினாமினேட்டர் டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் த நியூமரேட்டர். அப்போ 6/2 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு மைனஸுக்கு மைனஸ் பண்ணிக்கிறோம், 3/2 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ 6/2 வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்னது, இது 1, இது 3 டைம்ஸ் போகும் 2 டேபிள்ஸில், அதுக்கப்புறம் 3/2 எக்ஸ் வரும். அப்போ y ஈக்குவல் டு 3 மைனஸ் 3/2 எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? இதையே இப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த ஈக்குவேஷன்ஸை இப்போ இதுதான் இந்த y ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனை அந்த நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி கிராஃப் வரையக்கூடிய ஃபார்மை கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? அதேமாரியே நம்ம என்ன செய்கிறோம், செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 6x + 4y = 8. இதையும் அந்த கிராஃப் வரையக்கூடிய ஈக்குவேஷன்ஸை நம்ம கொண்டு வந்துடுவோமே. இப்போ பாருங்கள், 6x + 4y = 8 இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ 4y எப்பயுமே நம்ம கிராஃபில் வரையும் போது ஒய்யை தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும், எக்ஸை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடணும். அதனால் 4y = 8 மைனஸ் 6x அப்படின்றது இங்கே வருது. அப்போ y ஈக்குவல் டு 8 அப்படியே இருக்குது, மைனஸ் மைனஸ் அப்படி 6x அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் 6x வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பக்கம் மைனஸ் 6x வந்துச்சு. இந்த 4y = 8 மைனஸ் 6x. அப்போ yக்கு y அப்படியே வச்சுக்கலாம், 8 மைனஸ் 6x/4. புரியுதுங்களா? இப்போ என்ன செய்யணும், டினாமினேட்டரில் இருக்கிறதோட அந்த நியூமரேட்டரில் இருக்கிற கூட லிங்க் பண்ணிக்கணும். 8,4 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மைனஸ் 6/4 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு போட்டுருணும். அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டரோட டிஸ்ட்ரிபியூட்டிவாக நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 8/4 மைனஸ் 6/4 இன்ட்டு எக்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு, அப்போ 4 1 டைம், இது 2 டைம், அப்போ 2 போட்டுக்கிறோம், மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம். இங்கே இது 2 டைம்ஸ் போகும், 4 வந்து 2 டேபிள்ஸில். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், 2 டேபிள்ஸில் வந்து 6 வந்து 3 டைம்ஸ், அப்போ 3/2, அப்போ 3/2 எக்ஸ். அப்போ y ஈக்குவல் டு 2/3/2 எக்ஸ். அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சது. இங்கே கிடைக்கிறது பார்த்தோம்னா 3 மைனஸ் 3/2 எக்ஸ். இது வந்து 2 மைனஸ் 3/2 எக்ஸ். கன்ஃபியூஸ் ஆக்கிக்கோங்க, இங்கே 2 வரும், இங்கே 3 வருது. ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 கிடைக்க 2 இது. இதை வச்சு இப்போ கிராஃபிக் எப்படி நம்ம போடுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? இப்போ பார்த்துருவோமே, லைனாக பார்க்க ஆரம்பிக்கலாமா? இப்போ y ஈக்குவல் டு 3 மைனஸ் 3/2 எக்ஸை நம்ம அந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸுக்கு பதில் நம்ம 0ன்ற வேல்யூவோ இல்லை -1ன்ற வேல்யூவோ ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம கொடுத்து பார்க்குறோம். நம்ம இங்கே எடுக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா, இங்கே டிவைசரில் என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பார்க்கணும். புரியுதா? இந்த டினாமினேட்டரில் என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கிறதுனால நம்ம -2 0 2 அப்படின்ற வேல்யூ எடுக்கிறோம். அதனால 3 மைனஸ் 3/2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் நம்ம -2 அப்படின்ற வேல்யூ எடுத்தால் 2க்கு இந்த -2 வேல்யூ பண்ணால் -1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இங்கே 3க்கு 3 வந்துடும், இங்கே -3, இங்கே -1. அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 3 × 1 3. அப்போ 3 + 3 எவ்வளோ விடும், y = 6ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம -2 போடுறோம், ஒய்க்கு பதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 6ன்றது கிடைக்குது. புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? அதேமாரியே இங்கே அடுத்தது என்ன செய்யணும், y = 3 மைனஸ் 3/2 இன்ட்டு எக்ஸு. எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்னு போட்டோம், ஃபஸ்ட்டு -2 போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம 0 போடுறோம். அப்போ 3 மைனஸ் 3/2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 0 போட்டோம்னா இந்த ஹோல் ஸ்லாட் பிகேமேசன் என்ன ஆகிடும், 0வோட மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இது என்ன ஆகிடும், டோட்டலி பிகேமே 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ நம்மளுக்கு என்ன இங்கே இருக்குது, 3க்கு 3 இருக்குது, மைனஸ் மைனஸ் இது 0. அப்போ y = நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போட்டிருக்கோம், 0 போட்டிருக்கோம், அந்த 0 இங்கே போட்டோம். yக்கு பதில் நம்மளுக்கு என்ன போட்டிருக்கோம், இங்கே 3 போட்டிருக்கோம், 3 போட்டாச்சு. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது இங்கே y = 3 மைனஸ் 3/2 இன்ட்டு எக்ஸ். அந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன வேல்யூ போடுறோம், 2ன்ற வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு -2 எடுத்தோம், அப்புறம் 0 எடுக்கிறோம், அப்போ +2 எடுக்கிறோம்.
அப்போ 3 minus 3/2 into 2. அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 ஆகிடும். அப்போ 3க்கு 3 போடுறோம், மைனஸுக்கு மைனஸ் ஆசிட்டிஸ் அப்படியே போடுறோம். ஓகேங்களா? இது 2 2 அடிச்சுன்னா 1 தான். அப்போ 3 into 1 3. 3 minus 3 plus 3 minus 3 cancel, y became a 0. அப்போ x equal to 2ன்னு போட்டோம்னா y became a 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுதுங்களா புரியலையா? ஸோ இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றத்தையும் நம்ம இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டு பார்க்குறோம். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு டேபிளர் காலத்தில் எடுத்துக்கிட்டு எக்ஸ் அப்படின்னு போட்டோம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், -2 போடுறோம், அதுக்கப்புறம் 0 போடுறோம், அதுக்கப்புறம் 2 போடுறோம். அப்போ ஒய்க்கு பதில் -2க்கு என்ன கிடைச்சது, நம்மளுக்கு 6ன்னு கிடைச்சது. 0க்கு பதில் நம்ம என்ன கிடைச்சது, 3ன்றது கிடைச்சது. அப்புறம் 2க்கு எக்ஸுக்கு போட்டோம்னா ஒய்க்கு என்ன கிடைச்சது, 0ன்னு கிடைக்குது. இதை ஒரு டேபிளரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடலாம், பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட். என்னென்ன பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா -2க்கு 6, 0க்கு 3, 2க்கு 0 அப்படின்ற மாரி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுமாரி மென்ஷன் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்போது ஈக்குவேஷன் 1க்கு ஓவர். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவேஷன் 2க்கு பார்த்தோம். முதல்ல ஈக்குவேஷன்ஸ் என்ன இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், y ஈக்குவல் டு 2 minus 3/2 into x அப்படின்ற ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை y ஈக்குவல் டு 2 minus 3/2 into x அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம கவனிக்கணும். என்னதை கவனிக்கணும், எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், கீழே டினாமினேட்டரில் என்ன வருதுன்னு பார்க்குறோம். 2 வந்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், -2ன்ற வேல்யூ போட்டுக்கிறோம் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில். அப்போ 2க்கு -2 கேன்சல் ஆச்சுன்னா -1. அப்போ 2 மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 3 into 1 3. புரியுங்களா? அப்போ 2 + 3 என்ன ஆகிடும், y ஈக்குவல் டு 5. எக்ஸுக்கு பதில் -2ன்றது போடுறோம், ஒய்க்கு பதில் நம்மளுக்கு 5ன்னு கிடச்சிது. இதை தான் நம்ம அப்படி பேராக தானே நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அதை நம்ம இங்கே போட்டுட்டோம். எப்பயுமே ஒரு சம்மு போடும்போது நம்ம கவனிச்சுக்கணும், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எக்ஸு, ரெண்டாவது இருக்கிறது ஒய், அப்படி தான் நம்மளுக்கு வரும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தோம் அதேமாரியே நம்ம எக்ஸ்ஒய்ன்ற அந்த வேல்யூவை நம்ம எடுக்கிறோம். எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ஒய் அப்படின்ற வேல்யூ எடுக்கிறோம். புரியுதுங்களா புரியலையா? அப்போ எக்ஸ்ஒய்ன்ற அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்பயுமே பேரில் எக்ஸும், ரெண்டாவது வரது ஒய்யாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போது எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல -2 போட்டுறோம், ஒய்க்கு பதில் இந்த இடத்துல 5 போட்டுறோம். அடுத்து ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 2 minus 3/2 எக்ஸ் இல்லைங்களா? எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்து 0 எடுக்கிறோம். அப்போ 2 minus 3/2 into 0. அப்போ டோட்டல் இந்த ஸ்லாட் என்ன ஆகிடும், நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். அப்போ 2 minus 0 became 2 ஆகிடும் இல்லையா? அப்போ y ஈக்குவல் டு 2. எக்ஸுக்கு பதில் நம்ம 0வை போட்டோம்னா ஒய்க்கு பதிலுக்கு நம்மளுக்கு என்னது 2ன்றது கிடச்சிருக்கு. அதேமாரி அந்த ஈக்குவேஷன் திரும்பி எடுத்து y ஈக்குவல் டு 2 minus 3/2 into x அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போ 2க்கு 2 அப்படியே போட்டுக்கிறோம், மைனஸுக்கு அப்படியே மைனஸை நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? 3/2க்கு 3/2 போட்டுக்கிறோம். எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், நம்ம 2ன்றதை போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ 2க்கு 2 அப்படியே போட்டுட்டு இந்த 2வையும் இந்த 2வையும் கட் பண்ணால் 1. அப்போ 3 into 1 3. அப்போ 2 minus 3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 1ன்றது வரும். அப்போ -1. அப்போ y ஈக்குவல் டு என்னது, -1. அப்போ எக்ஸுக்கு பதில் 2 போடுறோம், ஒய்க்கு பதில் என்னது -1 அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன வேல்யூஸ் எல்லாம் எடுக்கிறோம், 2க்கு 5 எடுக்கிறோம் இல்லையா? எக்ஸுக்கு 2 5, அதை தான் இங்கே 2க்கு 5, எக்ஸில் 2 ஒய்யில் 5. அப்போ எக்ஸில் 0 ஒய்யில் 2, எக்ஸில் 0 ஒய்யில் 2, எக்ஸில் 2 ஒய்யில் -1, எக்ஸில் 2 ஒய்யில் -1 அப்படின்ட்டு நம்ம இங்கே ஒரு டேபிள் ஃபார்மில் எழுதிடுறோம். புரியுதுங்களா? போட்டுட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு -2 0 + 2, ஒய் ஈக்குவல் டு அதுக்கு என்ன வருது 5 2 -1. அது அப்படின்னு டேபிளில் போட்டுட்டு பாயிண்ட் டு பி பிளாட்டட். பாயிண்ட் பண்ணும்போது நம்ம இந்த பிளாட்டட் இருந்தால் ஈஸியாக இருக்கும். எப்படி, -2, 5 ஃபஸ்ட்டு. அப்போ 0, 2, எக்ஸில் 0 ஒய்யில் 2, எக்ஸில் 2 ஒய்யில் -1 அப்படின்ட்டு நம்ம இப்படி பிளாட் த பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையுமே என்ன செய்கிறோம், நம்ம கிராஃபில் வரைஞ்சி பார்த்துருவோமா? ஓகே, இப்போது நம்ம கிராஃப் வரைய போகிறோம். இப்போ கிராஃப் வரையும் போது என்னெல்லாம் திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்பட்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கிராஃப் ஷீட்டுக்கு கிராஃப் வரைகிறதுக்கு தேவைப்பட்டு வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன தேவைப்பட்டு வரும், லாங் சைஸ் ஸ்கேல், அப்புறம் ஒரு பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும், அதேமாரி ஒரு எரேசர், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்னர். அப்போ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் டு பி நம்மளுக்கு கிராஃப் வரைகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், கிராஃப் வரைகிறதுக்கு உட்காரணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ கிராஃப் ஷீட்டை
நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஹாஃபாக பிரிக்கணும். அதாவது ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத ஒரு ஸ்கேல் இதுமாரி லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இப்படி 2 ஹாஃபாக நம்ம என்ன செஞ்சிடும், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இதேமாரி அப் டு டில் பாட்டம் வரைக்கும் நம்ம ஒரு லைனை போட்டுடுறோம். புரியுதுங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், அதேமாரி எக்ஸ் ஆக்சிஸை 2 ஹாஃப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். எப்படி, இப்போ இந்த இடத்துல இங்கே வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸை நம்ம என்ன பண்ணிடுறோம், 2 ஹாஃப். ஒய் ஆக்சிஸை 2ஆக பிரிக்கிறதா எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்ட்டு நம்ம இப்படி பென்சில் எடுத்துக்கிட்டு நீட்டாக ஒரு டார்க் பென்சிலாக இருக்கணும், அதில் அழகாக இப்படி மெல்லிஸாக அழகாக போட்டுடணும். புரியுதுங்களா? இப்படி நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இப்படி 2ஆக பிரித்ததுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இதை எப்படி போட்டுக்கிறோம், எக்ஸ் டேஷ் அப்படின்னு சென்டரில் வந்து 0 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். எக்ஸு எக்ஸ் டேஷு 0. எக்ஸ் டேஷ் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும், எக்ஸ்ன்னு சொன்னால் பாசிட்டிவ் வேல்யூ வரும். இது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள கண்டிஷன்ஸ். அடுத்தது அதேமாரியே ஒய் ஆக்சிஸில் போகும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம், இதுக்கு வந்து ஒய்ன்னு போட்டுடுறோம், இதெல்லாம் ப்ளஸ் வேல்யூ வரும். அப்புறம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் கட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துலலாம் இது என்ன மைனஸ் வேல்யூ வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஏரோ மார்க் போட்டுட்டு ஒய் டேஷ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்புறம் சென்டரில் 2க்கு சென்டரில் நம்ம 0 போடுறோம். எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய்இ ஒய் டேஷு சென்டரில் 0 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிராஃப் ஷீட்டில். குடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், இப்போது இந்த இடத்துல நம்ம 0ன்னு போட்டிருக்கோம், இதுக்கும் இந்த கேப்புக்கும் 1 சென்டிமீட்டருக்குள்ளே ஹாஃப்லேருந்து 0, இங்கே 1 போடுறோம், இங்கே 2 போடுறோம், இங்கே 3 போடுறோம், இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 7, இங்கே 8. அதேமாரி இந்த பக்கம் -1, -2, -3, -4, -5, -6, -7 அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதேமாரியே எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே என்ன செய்கிறோம், ஒரு சில இடத்துல 1, 2ன்னு எடுக்கிறோம், வேல்யூஸ் ஜாஸ்தியாக இருந்தால் 2, 3, 4 அப்படின்னு எடுக்கிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம 1 எடுக்கிறோம், இது ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த இடத்துல தான் போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 அண்ட் 15. லாஸ்ட்டாக இதோட போட்டு எண்ட் பண்ணிடணும். இப்போ இதில் எக்ஸ் ஆக்சிஸை போட்ட ஒய் ஆக்சிஸை போட்டுட்டோம். அடுத்து ஒய் டேஷ் -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9, இப்போ -10, -11, -12 அப்படின்ட்டு நம்ம போட்டுடுறோம். இதெல்லாம் போட்டுட்டு இது ஒய் டேஷ்ன்னு போட்டுடுறோம். இது எந்த காரணத்தை கொண்டு இங்கே வரக்கூடாது, இதுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். ஏன்னா இங்கே வரும்போது இது ரெண்டுத்தையும் கிளாஷ் ஆகுன்றதுனால நம்ம இதுக்குள்ளேயே முடிச்சிடுறோம். இப்போ எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு போடக்கூடாது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம வேல்யூஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிடாதீங்க தயவுசெய்து. நம்பர்ஸ் எல்லாம் எப்பயுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எழுதணும். அதேமாரி இந்த பக்கமும் இதெல்லாம் ஒய் ஆக்சிஸ், இதெல்லாம் ஒய் டேஷ் ஆக்சிஸ், இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ், இதெல்லாம் எக்ஸ் டேஷ். எக்ஸ் டேஷ்னா மைனஸ் வேல்யூ, எக்ஸ்னா ப்ளஸ் வேல்யூ, ஒய்னா ப்ளஸ் வேல்யூ, ஒய் டேஷ்னா மைனஸ் வேல்யூ. புரிஞ்சிடுச்சிங்களா உங்களுக்கு? இதுதான் நம்ம கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், ஸ்கேலுன்றது ஒன்று எழுதணும். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter equal to 1 unit. Y axis 1 centimeter equal to ஒரு யூனிட்டாக இருந்தால் ஒரு யூனிட், சில இடத்துல 2 குடித்தோம்னா 2 போட்டுக்கணும், 2 யூனிட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு யூனிட் குடித்ததுனால 1 யூனிட் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இது ஸ்கேல். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கிராஃப் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸு, எக்ஸ் டேஷு, ஒய்இ, ஒய் டேஷு 0 இதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலை ஃபஸ்ட்டு போட்டோம்னாலே நம்மளுக்கு என்ன ஆகிடும், 2 மார்க்ஸ் கேரண்டி. ஸ்கேல் எழுதும்போது ஒரு 3 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா?
இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற கிராஃபை நம்ம வரைஞ்சி அதை பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு சொல்யூஷன் செட் வந்திருந்தேன்னா சொல்யூஷன் செட் எழுதிட்டு நம்ம போட ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அது எக்ஸ்டேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே ஒய்ன்ற வேல்யூ போட்டுட்டு அந்த ஒய்யோட வேல்யூவெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்து என்ன செய்கிறோம், பாசிட்டிவ் வேல்யூஸை இங்கே எடுத்து எழுதிடுறோம். அதேமாரி இங்கே என்ன செய்கிறோம், நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் கீழே எடுத்து எழுதிடுறோம். அதுக்கு ஒய் டேஷ்ன்ற பேர் கொடுத்துருக்கோம். இதுக்கு ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை வந்து 0 நம்ம அங்கே போட்டிருக்கோம், அதுதான் ஆரிஜின் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நேராக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேல் என்று போட்டுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் 3.45ல் நம்ம புக்கில் அந்த கொடுத்துருக்கிற நோட் புக்கில் கொடுத்துருக்கிற அந்த டேபிள் என்னன்னு பார்த்துட்டோம்னா நம்ம இப்போ கிராஃப் வரைய ஆரம்பிச்சிடலாமா? இப்போ எக்ஸாம்பிள் 3.5 கிராஃபில் நம்ம பார்க்கும்போது 3x + 2y = 6 ஈக்குவேஷன் 1, 6x + 4y = 8 அப்படின்னு ஈக்குவேஷன் 2 கொடுத்துருக்கு. இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு y = 3 - 3/2x அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அந்த டேபிளை தான் நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்கோம். x = -2, y = 6, அதை -2, 6 அப்படின்னு போட்டிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 0 கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 0, 3 அப்படின்ட்டு பிளாட் த பாயிண்ட்ஸுக்கு நம்ம ஆர்டர் பேரில் எடுத்து எழுதியிருக்கோம். எக்ஸில் வந்து 2, ஒய்யில் வந்து 0, அப்போ 2, 0 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்குள்ளது. அதேமாரியே நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் இங்கே எடுத்து பார்க்கும்போது என்ன இருக்குது, 6x + 4y = 8 அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த 6x + 4y = 8, 6x + 4y = ஈக்குவேஷன் 2 எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன ஃபார்மில் கொண்டு வரோம், y = 2 - 3/2x அப்படின்ட்டு நம்ம சம்மை பார்த்து சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த சால்வ் பண்ணதுக்கு நம்மளுக்கு என்ன டேபிள் கிடச்சிருக்கு, x வந்து -2, ஒய்யில் வந்து 5, அதை வந்து ஆர்டர் பேரில் -2, 5ன்னு எழுதியிருக்கோம். எக்ஸில் வந்து 0, ஒய்யில் வந்து 2, அது 0, 2ன்னு எடுத்து ஆர்டர் பேரில் எழுதியிருக்கோம். எக்ஸில் 2, ஒய்யில் வந்து -1 அப்படின்றது 2, -1. இப்போ பிளாட் த பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குங்க. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனு செகண்ட் ஈக்குவேஷன்ஸ்னும் இப்போ நம்ம என்ன எடுத்துருக்குறோம், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை எடுத்து இப்போ நம்ம கிராஃப் ஷீட்டில் எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? பிளாட் பண்ணிடுவோமா? இப்போது நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர் பேர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் -2, 6. அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் -2 இங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போது ஒய் ஆக்சிஸில் 6, எக்ஸ் ஆக்சிஸில் -2, அப்போ -2, 6. அப்போ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய்யில் 3 இங்கே நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது தேர்ட் ஒன் என்ன வரும், 2, 0, எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஓகேங்களா, ஒய்யில் 0 இந்த இடத்துல வருது, அது இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் 3 பாயிண்ட்ஸை குறித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் எடுத்து என்ன செஞ்சிடறோம், இந்த 3 பாயிண்ட்டையும் ஸ்ட்ரைட்டாக இப்படி வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது 3த்தையும் எடுத்து ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடணும், இதுக்கு இங்கே பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும், இங்கே இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும், இங்கே இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் அவுட் பண்ணணும். இப்போ பண்ணி பார்த்துட்டு மார்க் பண்ணிடலாமா? இப்போ சொன்ன மாரியே நம்ம என்ன செஞ்சிட்டோம், மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் -2, 6 மார்க் அவுட் பண்ணி இங்கே ரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது 0, 3 இங்கே மார்க் பண்ணிட்டோம். அதேமாரி இங்கே எக்ஸில் 2, ஒய்யில் 0 அப்படின்னு போட்டுட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி 2 பக்கம் ஏரோ மார்க் போட்டுட்டு ஒய் = அந்த ஈக்குவேஷன்ஸ் என்னன்றதை நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனை பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை பார்த்துருவோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, பாயிண்ட்ஸ் டு த பிளாட் -2, 5, -2 எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் 5 அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? அடுத்தது 0, 2 எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 2, அதுவும் இங்கே மார்க் பண்ணிட்டோம். ரைட்டு. அடுத்தது 2, -1 எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் -1, அதுவும் இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அந்த பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ட்ரா பண்ணிடலாமா? பார்த்துக்கோமே.
இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே பார்த்தோம், செகண்ட் பாயிண்ட் இங்கே பார்த்தோம், தேர்ட் பாயிண்ட் இங்கே பார்த்தோம். இதை வந்து என்ன செய்கிறோம், ஒரு லைன் இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு 2 ஏரோ மார்க் போட போகிறோம், பாயிண்ட்டை குறிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ பார்த்துருவோமே. இப்போ ரெண்டாவது சமயம் அதேமாரியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு -2,5ன்றது இங்கே குறிச்சிருக்கோம், 0,2ன்றது இங்கே மார்க் பண்ணிட்டோம், அப்புறம் 2ல் -1 அப்படின்றது இங்கே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை 3 பாயிண்ட்டையும் லைன் ட்ரா பண்ணிவிட்டு 2 ஏரோ மார்க் போட்டு அந்த ஈக்குவேஷனையும் இப்போ போட்டுட்டோம். இப்போது இந்த 2 லைனும் எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகுதா நம்மளுக்கு? எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை. அது எப்படி ட்ராவல் ஆகுது? இட் இஸ் ட்ராவல்ட் இஸ் என்ன ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ராவல் ஆகுது. கரெக்டாக? இப்படி தானே ட்ராவல் ஆகுது. அப்போது இது ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான் நம்ம சம்மு வரைஞ்சிட்டோம். இட் இஸ் ட்ராவலிங் இன் அஸ் அண்ட் பேரலல் அப்படின்றத மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? அப்போது எக்ஸாம்பிள் 3.45ல் நம்ம இந்த சம்மை இப்போ பார்த்துட்டோம். புரியுதுங்களா? இது அழகாக இதுமாரி நீட்டாக இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், சம்மு நீட்டாக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. இட் இஸ் எ வெரி யூஸ்ஃபுல். நல்லா அழகாக டிப்ஸை ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி பாருங்கள், ஈஸியாக புரியும்.